கடையை மூட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டாவா? ஏன்பா எதுக்கு மூடணும்? ஒயின் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாரிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அது ஏன்பா கடையை மூடணும்? இந்த குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக்கு போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி. எங்க போகுது? எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான். கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? யோ போய் கடையை மூட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டாவா? ஏன்பா எதுக்கு மூடணும்? ஒயின் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாரிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? இந்த குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக்கு போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி. எங்க போகுது? எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான். கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? யோ போய் கடையை மூட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டாவா? ஏன்பா எதுக்கு மூடணும்? ஒயின் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாரிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? இந்த குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக்கு போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி. எங்க போகுது? எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான். கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? யோ போய்